செபுலோன். செபுலோன் கடற்துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். செபுலோன் கோத்திரத்தாருக்கு கடற்கரையிலே பங்கு வீதம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வியாபாரம் பண்ணுகிறவர்கள். செபுலோன் கோத்திரத்தார் கடல் கடந்து அந்நிய தேசங்களுக்கு போய் வியாபாரம் பண்ணுகிறார்கள். யாக்கோபு செபுலோன் கோத்திரத்தாருக்கு செபுலோன் கடல்துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் என்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். யாக்கோபு தீர்க்க தரிசனம் சொல்லி 200 அல்லது 300 வருஷங்களுக்கு பின்பு கானான் தேசம் இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்கு பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்போது யாக்கோபு சொன்ன பிரகாரமாகவே செபுலோன் கோத்திரத்தாருக்கு கடல்துறை அருகே பங்கு வீதம் கிடைக்கிறது. 3ஆம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரீத் மட்டும் உள்ளது. யோசுவா 19:11.